வணக்கம் வணக்கம். சின்னம்மாவை சேர்த்திக்க மாட்டா. யார்? சின்னம்மாங்கிறது யார்? சசிகலா. வீட்டு வேலைக்கு போன பொம்பளை சம்பாதிச்சுட்டு இப்போ ரெண்டு கட்சியும் ஒன்றாகுங்கிறாங்க. எடப்பாடியும் ஒன்றாகன்னு அப்படி சொல்லி எடப்பாடியே விசுவாசி பண்ணிப்பார். காலில் விழுந்து எடப்பாடி உங்ககிட்ட வாங்கிட்டா சசிகலா கிட்ட. இல்லைன்னு அந்த அம்மா கையெழுத்து போனீங்கன்னா அப்படியே பதவி கிடைக்காது. அப்புறம் 4.5 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு வருவார் எடப்பாடி. ஓட்டி எல்லா கேசையுமே காசு கொடுத்து எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சு உட்காந்துக்கிறாரு. இப்போ ஸ்டாலின் ஒன்றார். அது ஜெயிக்கிறதுக்கு முன்னால் வந்தோடனே நான் 4 ஏக்கராவு பயிர் வண்டி விவசாய காலத்தில் என்னென்ன உரம் போடுறாங்க, என்னென்ன இது தலசத்து கொடுக்குறாங்க, நான் 3 மாதத்தில் 4 மாதம் மாறின இல்லை 3 மாதம் மாற அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு வந்து எழுதியவன் யார்? ஸ்டாலின். அந்த கடைசியில் நீயும் அந்த ஆளுமே இப்போ விஜய் கம்கருக்கு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற. அது கரெக்டாக புல்டவுஸில் கொண்டு வந்து தூக்கி விட்டுல அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிற. என்னாச்சு? எடப்பாடி எங்கே கொண்டு போய் பண்ணிக்கிறான்? 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்காமனு அது சரியாக போச்சு. ஒரு பாரதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, அசுரர்களும் வேணும் தேவாரிகளும் வேணும் தமிழ்நாட்டை ஆள்றக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது பழமொழி. கரெக்டு. 2 பேர் அசுரர் கூட்டம் புலி கண்ணால் தின்னு போடுவாங்க, நாய் கண்ணால் தின்னு போடுவாங்க, பூனையும் தின்னு போடுவாங்க. அசுரர் கூட்டம் சாராயம் குடிச்சிட்டு. அதே மாதிரி தேவாதி விட்டு அன்னாடி சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு ஒழுக்கமாக பாடுபட்டுப்பாங்க தேவாதி கூட்டம். அதான் அசுரம் வேணும், தேவாதியும் வேணும். நீ என்ன பண்ண எடப்பாடி? அசுர கூட்டம் ஆகிட்டேன். 4.5 வருஷமாக அசுர கூட்டமாகி எங்களால் காண்டாட்டு விட்டு புண்ணாக்காட்ட செக்கில் ஆட்டுற மாதிரி பண்ணி குட்டி செவரு பண்ணிட்டு பாரு ஆள் உங்கள் ஓரத்துலேயே கொலை பண்ணி உடைய சேலத்தில் தண்ணி விட சொன்னாங்க ஐயா. அந்த ஊருக்கார நியாயம் பேசி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் வேண்டாம், அந்த ஊர் ஸ்டேஷனுக்காரன் வேண்டாம், போலீஸ்காரன் வேண்டாம், பத்திரிக்காரனால வந்து பிடிச்சிக்குவான்னு அந்த ஊரில் போய் கேளுங்க. புள்ள சொல்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி ஊரில் இருக்கிற தண்ணி விட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஐயா. எடப்பாடி மீறின ஊரும்பக்கார. அதில் அந்த பங்காளி ஒரு பொதுவான தரத்துக்கோ இல்லை பொடிக்கோ தகராறு பண்ணி அப்படிய எதிர்க்க இவர் கொஞ்சம் ரபடியாச்சே, ரபடியே சுத்த ரபடி தான். அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேலே ஓட்டை பிடிச்சி தூங்கும்போது ஏட்டு விட்டு கொண்டு போட்டாங்க. அது கேஸ் போட்டாங்க. கடைசியில் இந்த ஆளுக்கு வந்து கேஸ் மாட்டிடு. யூடிபி சேனலில் வந்துருக்குது. அப்படி சந்தேகமாக இதை கேளுங்க. நான் அது உங்களுக்கு யார் கேட்குறீங்களோ அதுக்கு நான் படம் அனுப்புகிறேன். யூடிபி சேனலில் என்னென்ன சொன்னாங்கிறது நான் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். தயவுசெய்து அந்த ஃபோன் நம்பர் வந்து 87 78 59 7 2 செய்யப்படு கடைசியில் 2 மொத்தம் 10 ஆச்சா நம்பரு. நீ வணக்கம். நீ உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லணுமோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்.